இங்க எவ்வளவோ சாரதா கிட்ட காவேரி கங்கா யமுனான்னு சொல்லி எல்லாருமே எடுத்து பேசி பாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து சாரதாவோட மனசு மாற மாதிரியே தெரியல. அவங்க கண்டிப்பா நாங்க ஊருக்கு போறோம், சொல்லப்போனா குமரனும் நீயும் இங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்லி கங்காவை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க நர்மதாக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி, நீ இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை நாங்க ஒண்ணு உனக்கு அமைச்சு கொடுத்தது கிடையாது, அதை நீயே தேடிக்கிட்டது தானே, அப்புறம் என்ன எங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, நீ எப்பவும் போல உன் வாழ்க்கைய வாழு, நாங்க 4 பேர் ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட பாத்திரம் எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் காவேரி வாயை திறந்து பேச வரும்போது இங்க பக்கம் காவேரி அடிக்கிற மாதிரி ரொம்பவே கோபத்தோட இங்க சாரதாவுமே அங்க அவங்க கிட்ட ரொம்ப திட்டி பேசிட்டு இருக்காங்க. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல வந்து இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா, இங்க இருந்தா என்ன நடக்குங்கிறது எனக்கு தெளிவா புரியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சாரதா இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா காவேரியை கூட்டிட்டு நம்ம ஊருக்கு போறது அவங்களோட முடிவுன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபுல்லா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜய் கிட்ட போயிட்டு எப்பவும் போல ராகினியுமே இங்க காவேரி பத்தி ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்பவே சென்டிமெண்டலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, காவேரிக்கு இன்னொரு முகம் இருக்கு, அவங்க அம்மாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு அப்ப உங்களை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போறா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயோட மனசுல பயங்கரமான வழியை ஏற்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க விஜய்மே ராகினியோட பேச்சை கேட்டு ரொம்பவே கடுப்பாக்குறாரு. அதே நேரம் ராகினியை பார்த்து, இங்க பாரு, காவேரியை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கெல்லாம் வந்து ரைட்ஸே கிடையாது, அது மட்டும் இல்லாம உனக்கு தகுதியும் கிடையாது, ஒழுங்கா போயிடு, இந்த மாதிரி தேவையில்லாம காவேரியை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவனே இந்த பக்கம் ராகினியுமே நான் என்ன சொன்னாலும் இவரை புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த பக்கம் வெளியில வண்டியில பெட்டி படிக்கலாம் ஏத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. என்னடா இது இப்படி நடந்துகிட்டு இருக்கு, சொல்லப்போனா காவேரி தன்னை விட்டுட்டு போறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. அதே நேரம் எப்படியாவது காவேரியை நிறுத்தணுங்கிறதுக்காக வேக வேகமா மாடியில இருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ராகினிக்கு ஐயோ போச்சுரா, இந்த ஆள்கிட்ட வேற தேவையில்லாம இதை பத்தி பேசிட்டோமோ, இவன் போய் நேரம் அவளை கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்துட்டானா நம்மளோட பிளான் எல்லாமே வேஸ்டா போயிருமே அப்படின்ற மாதிரி ராகினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல விஜயுமே இங்க காவேரி கிட்ட பேசுறதுக்காக இறங்கி வந்து காவேரி காவேரின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசுறதுக்காக முன்னாடி வராங்க. ஆனா கரெக்டா குமரனுமே அந்த விஷயத்துல இருந்து தடுக்கிறதுக்காக இங்க விஜய் பிடிச்சு நில்லு, நீ எல்லாம் காவேரி கிட்ட பேச தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்க நிவின் இந்த பக்கம் விஜய் ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாருங்கண்ணா நீங்க அவசரப்படுறீங்க, அவர் அங்க காவேரி கிட்ட பேசிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் குமரன் அந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு சுத்தமா தயாராவே இல்ல. அவருமே விஜய் பிடிச்சு தள்ளி விட்டுட்டே இருக்காரு. நீங்க இனிமேல் காவேரி கூட பேசவே கூடாது, முதல்ல இங்க இருந்து போ, என்ன ரொம்ப யோகிய மாதிரி நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இப்ப விஜயுமே இங்க பாருங்க குமரன், தேவையில்லாம என் வழியில வராதிங்க, நான் வந்து காவேரி கிட்ட பேசி ஆகணும், காவேரி என்னோட ஒய்ஃப், அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே முன்னேறி போகிறதுக்கு பாக்குறாரு. ஆனா மறுபடியும் மட்டும் இந்த பக்கம் குமரனுமே இங்க தள்ளி விட்டுட்டு ஆளுக்கு இந்த பக்கம் விஜய் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜயுமே உங்க யாருக்கும் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசணும், முதல்ல வழிபடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் குமரனை பிடிச்சு தள்ளுறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள லைட்டா தள்ளுமுறை ஏற்படுது. இதை பார்த்த உடனே கங்காவுமே குறுக்க வந்து, என்ன என் புருஷன் மேலே கை வைக்கிறியா, நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப நாங்க தான் உங்களுக்கு கெட்டவனா அப்படின்ற மாதிரி இங்க டேரக்டா வந்து விஜய் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க நிவினுமே கொஞ்சம் அவசரப்படாதீங்க விஜய், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி அவர் 2 பேருமே வந்து கண்ட்ரோல் பண்ண தான் பாக்குறாரு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்துல இங்க விஜய் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இல்ல. ஏன்னா காவேரி இந்த இடத்த விட்டு போக போற அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. நான் கண்டிப்பா காவேரி கிட்ட பேசி ஆகணும், யார் தடுத்தாலும் சரி, யார் குறுக்க வந்தாலும் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவருமே வந்து பயங்கர ஆக்ரோஷமா நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க நிவினுமே தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் விஜயுமே நிவினை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க யமுனாக்கு ரொம்பவே கோபம் வந்தது. என்ன இது, நீங்க தப்பு பண்ணிட்டு எங்களை போய் இந்த மாதிரி வந்து நீங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே இங்க யமுனாவை பார்த்துட்டு, ஓ உங்க கல்யாணமா அப்படின்ற மாதிரி இங்க விஜய் யமுனாவையும் இன்னொரு பக்கம் நிவினையும் சேர்த்து வச்சதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா உங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி அவரோட மனசுக்குள்ள நான் எல்லா விஷயத்தையும் காவேரிக்காக தான் பண்ணேன், காவேரி என்னை விட்டு பிரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே உங்களுக்காக பண்ணேன், ஆனா யாருமே நீங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டுட்டு இந்த பக்கம் நான் காவேரியை பார்க்காம போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிக்கிறாரு. அதே நேரத்துல இங்க உள்ளுக்குள்ள இருக்க காவேரியுமே, அம்மா ப்ளீஸ்மா என்ன ஒரே ஒரு டைம் அவர்கிட்ட பேச விடு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வந்துடுறேன், அவர்கிட்ட பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரதா காவேரியோட கணத்துல பலார்னு ஒரு அற விட்டது மட்டும் இல்லாம, நீ இதுக்கு மேல அந்த ஆள்கிட்ட பேசவே கூடாது, நீ இங்கே இரு, அவனை எப்படி இங்க இருந்து அனுப்பணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே கோபத்தோட வெளியில வராங்க. வந்து அடுத்த செகண்டே நிறுத்தியா, முதல்ல நீ இவ்வளவு நாள் நடிச்சது போதும், இதுக்கு மேல நீ நடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப விஜயமே, இங்க பாருங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னுமே வந்து காவேரியை நான் மனைவியை தான் நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க என்னோட மனைவியை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறீங்க, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சாரதாவுமே, நடிக்காதையா நீங்க, சொல்ல போனா எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிட்டு அக்ரிமெண்ட் மேரேஜ் போட்டு பண்ணிட்டு என் பொண்ணையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக பேக் வரைக்கும் பேக் பண்ணி வெளியில அனுப்பிச்சிட்டு கடைசியில ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்க கிட்ட வந்து நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்கியா, நீ யார் என்னன்னு எங்களுக்கு தெரியுங்க, சொல்ல போனா ஒரு டைம்ல நீ எவ்வளவு வந்து எங்க குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்றதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல எங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்காங்க, உங்களை மலை மாதிரி வச்சு நாங்க சாமியா கும்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தாயா, ஆனா நீங்க பண்ண விஷயத்துல நான் ரொம்பவே இடிஞ்சு போயிட்டேன், இதுக்கு மேல என் பொண்ணை உங்களை நம்பி என்னால கண்டிப்பா கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க ரொம்பவே கேவலமானவங்க, முதல்ல இங்க இருந்து போயிரு, என் பொண்ணு கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்க விஜயை பார்த்து ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜயுமே, என்ன தயவு செஞ்சு நீங்களாவது புரிஞ்சுக்கங்க, நான் காவேரியோட ஒரு நிமிஷம் பேசணும், நான் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாம் எப்பவுமே கணக்குல எடுத்துக்கிட்டதே கிடையாது, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் எவ்வளவோ கெஞ்சி பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க நிவினுக்குமே தெளிவா புரியுது, விஜய் வந்து கண்டிப்பா இங்க காவேரியை லவ் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க எல்லாம் அவசரப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவருமே வந்து குமரன்ட்ட போயிட்டு, இங்க பாருங்க பிரதர், நீங்க தப்பு பண்றீங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, விஜயும் காவேரியும் பேச விடுங்க, எல்லாமே சரியாயிடும், எனக்கு தெரிஞ்ச விஜய் ரொம்பவே காவேரியை லவ்
பண்றாரு, அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க நிவின் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் நிவினை பார்த்து ரொம்பவே டென்ஷனான குமரனும், நீ பேசாதடா, சொல்லப்போனா இந்த விஷயங்கள்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம், நீயுமே வந்து அவங்க கூட அக்ரிமெண்ட் மாதிரி தான் இருந்திருக்க, சொல்லப்போனா ஒன்னையுமே என்னோட சகோதர மாதிரி நினைச்சல, அது என்னோட தப்பு அப்படின்ற மாதிரி இங்க குமரனுமே நிவினை பார்த்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நிவினுக்குமே என்ன பேசுறதுனே தெரியல. இங்க விஜயுமே வந்து அப்படியே வந்து தகச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா சாரதா பிடியா இதுக்கு மேல வந்து நீங்க காவேரியை பார்க்கவே முடியாது, இனிமேல் காவேரி கிட்ட வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து விஜய் அமுச்சு விட்டுறாங்க. விஜயுமே வேற வழியே இல்லாம இந்த பக்கம் அவங்களோட பேச்சை மீற முடியாதுங்கிறதுக்காக அங்க இருந்து டேரக்டா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோம்னா ஹால்ல இருந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து தாத்தாவுமே, இங்க பாரு விஜய், இந்த மாதிரி நீ அழுறதுனாலையும் அதே நேரம் நீ கஷ்டப்படுறதுனாலையும் இதுவும் மாற போறது கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாள் உனக்காக காவேரி நிறைய தியாகங்களை பண்ணியிருந்தா, அதே மாதிரி நீ இப்ப அவளுக்காக நிறைய தியாகங்களை பண்ண வேண்டியது இருக்கு. முதல்ல இந்த வெண்ணிலாவை நீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பு. அதே நேரம் காவேரிக்கு எதெல்லாம் அகேன்ஸ்டா இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே காவேரிக்கு தான் இல்ல அப்படிங்கறத நீ ப்ரூவ் பண்ணணும். சொல்ல போனா காவேரி முன்னாடி இதுக்கு மேல உன்னை பத்தி ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் தாத்தா சொல்ற எந்த விஷயமும் இங்க விஜயோட காதுக்குள்ள ஏறவே இல்லை. அவருக்கு இங்க காவேரியை மட்டும் தான் நினைச்சுட்டே இருக்காரு, வேற எந்த ஒரு எண்ணமும் அவரோட மைண்டுக்குள்ளே வரவே இல்லை. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க காவேரியோட வீட்டுல எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் வீட்டையும் பூட்டிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த சாவியை கொண்டு போய் கொடுக்கணும், யாரை கொண்டு போய் கொடுக்க சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இனிமே முன்னாடி வந்து கொடுங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அந்த சாவியை கேட்கறாங்க. ஆனா காவேரி இருந்துகிட்டு, இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு என்ன விஜய் கிட்ட ஒரே ஒரு டைம் பேச விடுங்க, நான் இந்த சாவியை கொடுத்துட்டு இதுக்கு மேல உங்க லைஃப்குள்ள நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஆனா கண்டிப்பா அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிற வார்த்தையை நான் பேசவே மாட்டேமா. ஏன்னா அவர் வந்து பண்ண விஷயங்கள் எல்லாமே என்ன ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேல அவர் கூட என்னால வந்து சேர்ந்து வாழ முடியாது. தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படி நீங்க எனக்கு இப்ப வாய்ப்பு கொடுக்கலனாலும் விஜய் என்ன தேடி கண்டிப்பா நம்ம ஊருக்கு வந்துருவாரு, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க டேரக்டா சாரதாட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதை கேட்ட கங்காவுமே, இங்க பாருமா, இந்த ஒரு டைம் இங்க காவேரி சொல்றதை கேளு, அதுக்கப்புறம் நீ காவேரியோட பேச்சை கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க காவேரிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதை பார்த்தோம்னா சாரதாவுமே அந்த சாவியை தூக்கி இந்த பக்கம் காவேரி கையில கொடுத்துறாங்க. காவேரியுமே அந்த சாவி எடுத்துக்கிட்டு தன்னோட பேக்கையும் எடுத்துக்கிட்டு டைரக்டா இங்க விஜயோட வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க விஜயோட வீட்டு வாசல் அப்படியே லைட்டா சுத்தி பார்த்துட்டு அப்படியே உள்ள ஏறாங்க. இப்ப கரெக்டா காவேரி பேக்கோட வரதை பார்த்த உடனே இங்க ராகினிக்கு பயங்கர பயமா இருக்கு. ஐயோ, இவன் மறுபடியும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க தாத்தாவும் பாட்டியும் கொஞ்சம் டிஃபரெண்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காவேரியோட முகத்திலே தெரியுது, இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இதுக்கு மேல இந்த வீட்டை சேர்ந்தவன் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுளா அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற தாத்தா அமைதியா இருக்கும்போது இங்க விஜயமே, பாத்தீங்களா தாத்தா, காவேரி வந்துருவான்னு சொன்னால, பாத்தீங்களா என்ன தேடி வந்துட்டா அப்படின்ற மாதிரி, வா காவேரி அப்படின்ற மாதிரி காவேரியை விஜய் கூப்பிடுறாங்க. ஆனா அங்க விஜய் எதிர்பார்க்காத மாதிரி காவேரியுமே, இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உண்மை சொல்ல போனா என்னால எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு மறுபடியும் எங்க விஜயோட ஒய்ஃபை வாழ முடியாது. எங்க அம்மாவோட ஆசைப்படி நான் இப்ப எங்க அம்மாவோட ஊருக்கே போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க விஜய், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த வீட்டோட சாவியை இங்க விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜயுமே வந்து, காவேரி நீமா என்ன புரிஞ்சுக்கல, என் மனசுல எந்த அளவுக்கு லவ் இருக்கு அப்படிங்கறத நீ இன்னுமே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க காவேரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா காவேரியுமே, இல்ல விஜய், உங்களை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என் மேல பயங்கரமான லவ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு மேல உங்களுக்காக என்னால இங்க இருக்க முடியாது. எங்க அம்மாவோட ஆசைப்படி நாங்க எங்க சொந்த ஊருக்கே போறோம், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே விஜயை விட்டு விலகுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயால அந்த விஷயத்தை தாங்கவே முடியல. அவருமே பயங்கரமா கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறாரு. அப்ப தாத்தாவும் பாட்டியும், சரி கவலைப்படாதப்பா, எல்லாமே சரியாயிடும், அவ கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வருவான்னு சொல்லி அவங்களுமே விஜய்க்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.